ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான வீடியோ தான். காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. என்னென்ன விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்ன விஷயம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, 2 பேரும் ஃபாலோ பண்ணாங்களா, எத்தனை நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலில் வந்து நிறைய நேச்சுரலாக ரெமெடிஸ் நிறைய போட்டிருக்கேன். மெடிக்கல் ரிலேட்டடாகவும் இல்லை, நான் வந்து ஹோம் ரெமெடிஸ் எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ணி என்னால் மெடிக்கல் ரிலேட்டடாக இப்போ ஐவிஎஃப்லாம் பண்ண முடியாது, நான் வீட்டில் இருந்து தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்குமே நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ என்னோடய கண்டிஷனுக்கு நான் எந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி என்னால் வந்து கன்சீவ் ஆக முடிஞ்சிச்சுங்கிறத நான் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த சிஸ்டர் என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்கள்கிட்ட, அதாவது நெக்ஸ்ட் டைம் நான் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் வரணும், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும் சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் பாசிட்டிவாக பேசியிருந்தோம். ஸோ அதை தான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட சொல்லும்போது நான் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேனாக்கா பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் இப்போ 4 மந்த் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு இருந்த விஷயம் வந்து சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க. அந்த பால் பழம் சாப்பிட்ற ப்ராசஸ். உங்களுக்கு சஷ்டி விரதம் பற்றி தெளிவாக தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் தனியாக தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். அது ரொம்ப எஃபெக்டிவ். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, சஷ்டி விரதம் வந்து கண்ணை மூடிட்டு எல்லாமே பண்ணலாமா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாது. அதை சில பேர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்காக தனியாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாதாம். அது நம்ம சேனலில் வந்து அந்த ரெமெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாதாம் வந்து அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அதில் சொல்ல முடியாத அளவுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்குது. நார்மலாகவே இப்போ ஏஜ்டு பர்சனாக இருக்கட்டும், இல்லை இப்போ குழந்தைங்களா இருக்கட்டும், நார்மலாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே வந்து பாதாம் எடுத்துக்கலாம். அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது, இப்போ நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற 2 பேருமே வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க, அதாவது ஈச் பர்சன், இப்போ கணவன் மனைவி 2 பேரும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 2 பேருக்கு அப்படிங்கும்போது 14 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிடணும். ஓகே, இந்த பாதாம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியாக, அதாவது நிறைய பேருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக இருக்கும், இல்லை மொட்டிலிட்டி இது எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். அந்த கருக்குள்ளே போய் தொலைச்சி உள்ளே போய் அங்கே கரு உருவாக முடியும். ஸோ அந்த விஷயத்தில் எக்குள்ளே போய் தொலைச்சி, ஸோ அது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பாதாம் எடுத்துக்கிட்டு போது நல்லா குவாலிட்டியான ஸ்பெர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு சர்விக்கல் மியூக்கஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து அதாவது கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது நம்ம இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கோம், இல்லை சுகர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அயன் இதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஃபர்டிலிட்டிக்கு வந்து அயன் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெச்பி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து அயன் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அயன் சப்ளிமெண்ட் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணாலும், ஆனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து நம்மளால் ப்ரெக்னென்சிக்கு சக்ஸஸ் ஆக முடியாது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அனிமியா இருக்குது, அதாவது ரத்த சோகை இருக்குது, என்னால் ப்ரெக்னென்சிக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து பெரிய ட்ராபேக் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உடம்புல போதுமான அளவுக்கு அயன் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது, இப்போ முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நான் அது தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அதிகமாக வந்து வால்நட்லேயும் பெஸ்ட்டா இதில் நட்ஸில் நிறைய இருக்குது. ஸோ ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க. விட்டமின் இ, அதே மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஹெல்தி ஃபேட் இருக்குது, ரெபோஃப்ளோவின், மெக்னீஷியம், இது எல்லாமே எதுக்கு ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது, பாஸ்பரஸ் ஜாஸ்தி இருக்குது. இது எல்லாமே எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்க சத்து எல்லாமே ரொம்ப முக்கியம். இது வந்து ஆண்கள் எடுத்துக்கணும், பெண்கள் எடுத்துக்கணும் அந்த மாதிரி கிடையாது. 2 பேருமே ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மற்றபடி இதுக்கு வந்து வெயிட் வந்து மேனேஜ் பண்ணும். ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி கொடுக்கும். கேன்சர் ப்ராப்ளம் இருந்தாலும், அதாவது கேன்சர் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதையும் வந்து தடுக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பாதாமில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது இதை தான் அந்த சிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. டெய்லி மார்னிங் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா? ஸோ கொய்யாப்பழம், மாதுளை, கருப்பு திராட்சை, இந்த 3 தான் வந்து ட்ரை கிரேப்ஸு, ஓகேங்களா, பிளாக் கிரேப்ஸும். ஸோ இந்த 3ஐயும் தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து வெறும் 7 நாள் பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து வெறும் 7 நாள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்க போனீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக அது நமக்கு வேலை செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அதில் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ கொய்யா, மாதுளை, கருப்பு திராட்சை, இந்த 3மே வந்து எக்ஸலண்ட் சோர்ஸ் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டுமே நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணி வாங்கி டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க 7 டேஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் உடம்பு ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டில் கன்சீவ் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் வர வரைக்கும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் ஆனால் அதை கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். மாதுளையில் அப்படி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிஃபினால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அந்த சிஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் வந்து குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் அதிகமாக கொடுக்கும். இப்போது யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அப்போதைக்கு நமக்கு அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுது. யூட்ரஸ்க்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ மெயினாக மாதுளை வந்து எப்படி சொல்கிறோம், குழந்தையின்மைக்கு மாதுளை விதை, அந்த மாதிரி வந்து ஒரு பெனிஃபிட்டு. நமக்கு ஃபுல்லாகவே கர்ப்பப்பையில் வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி எந்த கண்டிஷன்னாலும் ஃபஸ்ட்டு பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்க போனீங்க அப்படின்னா இதில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது யூட்ரைன் லைன், அதாவது நம்ம எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்மளால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஏன்னா அங்கே கரு பதியறதுக்குரிய ஸ்பேஸ் வேணும். ஸோ அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்போது குறை பிரசவத்தில் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. மாதுளை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஃபோலிக் ஆசிட் இருக்குது. டியூபல் டிஃபெக்ட் எந்த ப்ராப்ளம், அதாவது நியூட்ரல் டியூபல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் கண்டிஷன். ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஸ்பைனல் கார்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. இன்கேஸ் நமக்கு அது பாசிட்டிவ் ஆச்சுன்னா இதை நீங்கள் ரெகுலராக டில் டெலிவரி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் டெலிவரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மாதுளையில் வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது, ஹார்மோனை சரி பண்ணி கொடுக்குறது, அனிமியாவை சரி பண்ணுறது, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மை வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி ஸ்பெர்ம் டேமேஜை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேத்துக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், பட் அந்த ஷேப்பு ஸ்பெர்ம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் நமக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ அந்த விஷயத்தை இது சரி பண்ணி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுது. ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ஃபைபர், விட்டமின் சி, ஃபோலேட், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் அந்த சிஸ்டர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த 7 டேஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 1 டே மட்டும்தான் காண்டாக்டில் இருந்திருக்காங்க. அது வந்து பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ஓவலேஷன் கால்குலேட் பண்ணி கரெக்டாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் வந்து எந்த டைம் ரெகுலர் இர்ரெகுலர் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 டே மட்டும்தான் காண்டாக்டில் இருந்திருக்காங்க அந்த மந்த்து. ஸோ
உடனே அவங்களுக்கு வந்து குழந்தை தங்கிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் கணவன் மனைவி 2 பேருமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ உனக்கு குறை எனக்கு குறைன்ற விஷயமே வேண்டாம். 2 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நேச்சுரல் ரெமடிஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்டுக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோவை அப்டேட் ஆகும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் என்ன கண்டிஷன் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.